இன்னைக்கு எங்க வீட்டுக்கிட்ட இருக்க மாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சுங்க. அதுல இருந்து எங்களுக்கு 1 லிட்டர் பால் கிடைச்சது. அதுல தான் இன்னைக்கு உங்களுக்கு சீம்பால் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த 1 லிட்டர் பால்ல இப்ப நான் ஒரு 50 கிராம் சுக்கு, மிளகு, கூடவே ஒரு 4ல இருந்து 5 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சிருக்கேன். அது இதுல சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கூடவே நான் 2 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்க போறேங்க. ஆட் பண்ணி நல்லா பொறுமையா கலக்குங்க. இந்த சக்கரை ஃபுல்லா கம்ப்ளீட்டா கரையணுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். சக்கரை சுக்கு ஆட் பண்ணிருக்கிறதுனால கட்டி கட்டியா இருக்க சான்சஸ் இருக்குதுங்க. சோ அதனால நல்லா பொறுமையா கலந்து விட்டுட்டு சக்கரை எல்லாமே கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. அது நல்லா கரைஞ்சிரும். இப்ப நான் இட்லி சட்டியை சூடு பண்ணிக்க போறேங்க. இட்லி சட்டியில கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நான் வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த பாலை குட்டி குட்டி டம்ளர்ல ஊத்தி கூட வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு முழுசா தாங்க வச்சு காட்ட போறேன் உங்களுக்கு. இந்த பால் இருக்கிற பாத்திரத்தை நான் அப்படியே ஃபுல்லா அதுல வைக்க போறேங்க. வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம், ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் மேக்ஸிமம் வச்சுங்கன்னா போதுங்க. இந்த இட்லி சட்டியை மூடிட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க. நல்லா சூப்பரா வந்து சாஃப்டா பூ மாதிரி வந்துருங்க. இது நீங்க உடனே கட் பண்ண வேணாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல விட்டுட்டு ஒரு 1 ஆர் 2 ஹார்ஸ் கழிச்சு நீங்க ஒரு பிளேட்க்கு மாத்திட்டு அதை நீங்க கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இப்போ நான் 20ல இருந்து 25 நிமிஷம் கழிச்சு நான் பிளேட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ சாஃப்டா ஃப்ளஃபியா இருக்குது இல்லைங்களா? பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. நல்லா ஃப்ளஃபியா நல்லா இருந்துச்சு. ஸோ டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பரா இருந்துச்சுங்க. சுகர் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா இதை இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க.